Hi friends, welcome to my channel Mugil World. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஃப்ரானை வச்சு ஒரு கருணக்கிழங்கு குழம்பு பார்க்க போறோம். இது ஒரு கேரளா ஸ்டைல் குழம்பு. இதுக்கு ஒரு கோகனட் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ண போறோம். இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 1/2 kg ஃப்ரானை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு 2 பெரிய ஆனியனை சின்னதாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளியை சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கருணக்கிழங்க ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு ஸ்கொயர் பீசஸ் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கோகோனட்டை ஒரு 4 பீசஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு டேபிள் ஸ்பூன் 2 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்கு உப்பு எடுத்திருக்கேன். தாளிப்புக்கு ஒரே ஒரு பட்டை, ஒரு லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, அதுதான் மெயினாக எடுத்திருக்கேன். பவுடர் ஸ்பைஸில் 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சிடலாம். குக்கர் சூடான உடனே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் சுட்ட உடனே தாளிப்புக்கு எடுத்து வச்சுருந்த சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் பொரியறதுக்குள்ளே நம்ம மீன்வைல் கோகனட் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கோகனட்டோட கொஞ்சோண்டு ஆனியனு அண்ட் கொஞ்சோண்டு டொமேட்டோ பேஸ்ட் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குழம்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கதே இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சோம்பு கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி இதை மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி இதில் குழம்புல ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவைக்கான சால்ட் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கறி லீவ்ஸும் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பவுடர் ஸ்பைஸு, மிளகாத்தூள் 2.5 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, அதையும் இதில் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். வதங்கின உடனே நம்ம ஒரு கோகனட் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, சோம்பு, தேங்காய், அந்த பேஸ்ட்டையும் இப்போ நம்ம இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நான் இந்த கருணக்கிழங்கு வேகிற அளவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இது ஒரு குழம்பு பதத்துக்கு தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி நம்ம ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு, விசில் எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வச்சுருக்க ஃப்ரானை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் நமக்கு கருணக்கிழங்கு இறா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நம்மளுடைய கருணக்கிழங்கு இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எம்மியாக இருக்குது. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இறா கரெக்டான பதத்தில் வெந்து கருணக்கிழங்கும் வெந்து சுவையாக இருக்குது குழம்பு. இந்த குழம்பு ஒயிட் ரைஸோட, தோசை, இட்லியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.